சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையின் வலதுகரம் உங்களோடு இருப்பதாக. தேவ மகிமையின் பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்வதாக. எல்லா தீங்குக்கும் அவர் உங்களை விலக்கி காப்பார். அவருடைய கரங்களுக்குள் நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் ராஜா பாஸ் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் தேவ தயவும் தேவ மகிமையின் பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவதாக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். நீங்க நினைக்கிறீங்களா, இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத மனுஷன், பொல்லாத அதிகாரம், பொல்லாத பிசாசுகள், ஏதோ ஒரு மனுஷனுக்கு மனுஷ கூட்டத்துக்கு பயப்படுறீங்களா? அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் உங்களை பாதுகாக்க. உங்க வழின்னா உங்க வாழ்நாளெல்லாம், உங்க வழிகள் எல்லாம் உங்க வாழ்க்கை பயணம். நல்ல பைபிளை படிக்கணும். நான்லாம் ஒரு அதிகாரத்தில் வருஷ கணக்கில் உட்காந்து ஒரு வசனத்தை தியானிப்பேன். சும்மா அப்படியே மேம்போக்கா பைபிளை படிச்சுட்டு போனது கிடையாது. நான் உட்காந்து ஒரு வசனத்தை படித்து 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 தேவ சமூகத்தில் ஜெபித்து முழங்காலே நின்று ஜெபம் பண்ணி இந்த வசனத்துடைய உண்மையான அர்த்தத்தை கர்த்தருடைய கரத்தில் நான் பெற்றிருக்கிறதுனால தாழ்மையோடு உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வழிகள் எல்லாம், உங்கள் வாழ்க்கை பயணம் எல்லாம் உங்களை பாதுகாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊராலா ஷராபாலாமா நீக்காமா நீனாக்கா ரதூராபாலாமா. தேவ தயவு உங்களோடு கூட இருக்கிறது. பயப்படாதீங்க, கலங்கி தவிக்காதீங்க. ஷமா லிகா தூரா. உன் வாழ்வின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவர். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு மேக தூணாய், மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் உன்னோடு கூடவே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவருடைய திவ்ய சமூகத்தை உன்னோடு கூட வைத்திருப்பார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்கள் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவார்கள். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கிற தேவன் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களை பாதுகாப்பதற்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிற தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். நல்ல கர்த்தரை துதிங்க. கர்த்தர் செய்திருக்கிற உபகாரங்களுக்காக கர்த்தரை துதிங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற பாதுகாப்புக்காக கர்த்தரை நன்றி செலுத்துங்க. இந்த காலை வேளையில் அவருடைய தூதர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட பொல்லாத மனுஷனும் உங்களை ஒன்றும் டச் பண்ண முடியாது. இப்பொழுதே கர்த்தருடைய தூதர்கள் உங்கள் கூட இருக்கிறத நல்லா உணர்ந்து விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த தீங்கும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். ஏன் தெரியுமா? இந்த சங்கீதத்தை நீங்கள் உரிமையாக்கிக்கிட்டீங்கன்னா, சங்கீதம் 91 உங்களுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கணும். நான் அப்படி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். சங்கீதம் 91 எனக்காக எழுதப்பட்டதுன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்களும் எடுத்து வைத்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.